Okay. Fine. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி, என் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால் துணையோட வர வேண்டியிருந்துச்சு. இப்போது படத்தை பற்றி பேசணுன்னா, இது ஆக்சுவலாக ஒரு நடைமுறையில் நடக்கிற ஒரு விஷயம். நம்ம லோன் இல்லாதது யாருமே கிடையாது. ஸோ யாருமே கிடையாதுன்னு ஜென்ரலைஸ் பண்ண விரும்பினா நிறைய பேர் இருக்கலாம். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம், கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம் நடித்த முதல் படம். அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு எனக்கு. அபிஷேக் வந்து இது உங்கள் படம் அப்படின்றதுனால தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பேர் 4 பேர் படத்தில், அண்டு ஒரே இடத்துல நடக்கிற ஸ்டோரி. இது உண்மையாக நடக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி லோன் வாங்கி சூசைட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அண்டு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு. ஸோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இமேஜினரி ஆப் அது ஸ்டார்டிங்கில் டிஸ்க்ளைமரில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆப் கிடையாது. ஒரு இமேஜினரி ஆப் இந்த மாதிரி இமீடியட்டாக உடனே கடன் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இமீடியட்டாக லோன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பு, ஒரு ஃபிக்ஷனல் ஆப். லோனுங்கிற விஷயத்தில் வந்து டு கீப் பீப்புள் ட்ராப்ட் அந்த சைக்கிளில் வந்து திருப்பி ஏன்னா அது ஒரு பழக்கத்தில் உண்டு பண்ணி அதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அது லோனுங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒரு இதுங்கிறத நம்ம அந்த மாதிரி இல்லாத இப்போ நோ ஷூரிட்டி லோனுங்கிறது வந்து ஒரு இது இல்லை. இப்போது எல்லா லோனையும் நான் சொல்ல, ஒரு நோட்டோரியஸாக இருக்கிற ஒரு லோன் ஆப்ஸ், அது அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு சில டாக்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு இது. அவ்வளோ நத்திங் கால் ஃப்ரீ லஞ்ச். அந்த மாதிரி யாருமே வந்து சும்மா நம்மளுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல. அது என்னென்ன சாதகம் பாதகம் அதெல்லாம் பார்த்து நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி டிஜிட்டல் இதுன்னு வரும்போது எல்லாமே நம்ம இமீடியட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். இந்த டோப்பமின் இதுக்காக ரஷ்க்காக எல்லாமே இமீடியட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த உடனே கடனுங்கிறது வந்து ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா முதல்ல வந்து நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், நிறைய வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ வந்து டிஜிட்டல் இதுங்காட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. உங்கள் இதை வந்து ஈஸியாக யாரும் ஹேக் பண்ணிடலாம். அந்த மாதிரி நிறையா நான் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து ஒரு லோன் ஆப்பில் வாங்கி அவங்க கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மெசேஜில் சார் நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாலே இந்த லோன் இஸ் சேங்ஷன்டு. சாதாரண எஸ்எம்எஸ்லேயே ஆமாம், வென் யூ கிளிக் தட் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக சில லோனெல்லாம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுது. லிங்க்கு இல்லாமல் எதுவுமே இல்லை. தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிவிங் எ ஸ்மால் மணி, தென் கோ ஃபார் அ பிக் அமௌண்ட். ஒன்ஸ் நீங்கள் லோன் வாங்கியாச்சுன்னு சொன்னால் அவனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம மாறிடுறோம். ஆக்சுவலாக அது பெரிய பாதிப்பு எனக்கு ரொம்ப இருக்குது இந்த லோன் விஷயத்தில். இல்லை சார், விவசாயி வந்து தன்னுடைய கடனை கட்ட முடியாமல் தானாக எடுக்கிற முடிவு. நோபடி கம்பல்சிவ். இந்த சூதாடங்கள் அப்படி இல்லை. ஒன்ஸ் தே கேனாட் பே த மணி அப்படின்னா ஹீ இஸ் ஃபோர்ஸ் டு டை. விவசாயி யாரும் வற்புறுத்ததில்லை. அது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக சென்சார்லேயே கேட்டாங்க இந்த கொஸ்டினை. கேட்ட பொழுது தெர் இஸ் எனி ப்ரூஃப்னு கேட்டாங்க. தெர் இஸ் அ காலம். நீங்கள் இந்த மாதிரி இறந்துட்டா அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகுங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு லா இருக்குது, சட்டம் டிஃபால்ட்டாக இருக்குது. அதை கேட்டாங்க, சென்சார்லேயே கேட்டாங்க. ஏன்னா சென்சிட்டிவான நியூஸ் அது. பரவாயில்ல சார், நீங்கள் கேட்கலாம். விவசாய மேட்ரு அப்படி இல்லை சார், டெஃபினட்டாக அது கிடையாது. விவசாயி வந்து தன்னுடைய கடனை கஷ்டப்பட்டு உழைச்சி கட்ட முடியாமல் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார். அது கூட இப்போ இல்லை, இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த ரூலை இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் விவசாயிகளுடைய பிரச்சனைலாம் இப்போ கையில் எடுக்கப்பட்டிருக்கு. நாம் இந்த படத்தை என்ன மெசேஜ் சொல்ல வரோம்னா, இப்போ கேம்பிளிங் ஹஸ் பிகம் எ வெரி சீரியஸ் மெசேஜ். இந்த சூதாட்டத்தால் பலவிதமான நீங்கள் வந்து கோவாலெல்லாம் நீங்கள் அந்த கேசினோக்குள்ளே போயிட்டா நீங்கள் அந்த டேபிளில் பார்க்கும்பொழுது நான் போய் பார்த்தேன், 4 கோடி ரூபாய் விட்டுட்டு கடைசி கேம் விளையாண்டுருக்கான். அப்போ
அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன், நான் ஈரோட்டிலேருந்து வரேன், ஒரு 50,000 ரூபா பணத்தோடு வந்திருக்கேன். அப்போ அந்த பணம் நான் இந்த பணத்தில் நான் ஜெயிச்சா என்னால் ஊருக்கு போக முடியும், இல்லாட்டி இந்த கடலில் தான் விழுகணுங்கிறான். அப்படி சொன்னேன் என்கிட்ட. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஸ்டோரி நாங்கள் வந்து ஆக்சுவலாக டைரக்டர் சொன்ன பொழுது அதை ஒரு மெசேஜாக நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லை சார், அந்த சூதாடுறவங்க கசினோஸில் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு கூப்பிட்றவங்கள, நீங்கள் நல்லா விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூஆர் ரெகுலர் கஸ்டமர் தேர், உங்களுக்கு டிக்கெட்டை போட்டு அவங்களே வரவழைக்கிறாங்க, ரூம் தர்றாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரீம் 11 அந்த மாதிரி நிறையா விஷயமெல்லாம் இப்போ தடை பண்ணிட்டாங்களே. ஏன்னா எனிதிங் டிஜிட்டலைஸ் அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆப்போனண்ட் வந்து வெறும் நம்பருக்கு தான், வெறும் படங்கள் தான். பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குது, அவன் ஜெயிக்க விட்டுருவானா? டெஃபினட்டாக கிடையாது. அது எப்படி ஜெயிக்க விட முடியும்? அந்த ஆப் எப்படி சம்பாதிக்க முடியும்? அது வந்து இட்ஸ் எ டோட்டலி மிஸ்கான்செப்ட். அது இது இல்லை. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்தியாவில் நான் கெசினோஸை மீன் பண்ணல சார். பொதுவாகவே இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்பல எல்லா கிராமங்கள்லையும் இருக்குது. இன்றைக்கி கிராமங்கள்லேயே சாதாரண பெட்டிங் நடக்குது. இந்த ஓவரில் 6 அடிப்பானா, இந்த ஓவரில் 4 அடிப்பானா, நிறைய இருக்குது. 2-3 விஷயத்தை வந்து தீமேட்டிக்காக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் சார். ஒன்று வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பிரேக் டவுன் எப்படி கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் ஒரு கேம்பிளரோட மைண்ட் செட்டு, அவன் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் காசு வாங்குறான். அப்போது அடுத்த ஒரு இதுக்கு ஒரு நீங்கள் ஜெயிக்க பழகிட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 டைம் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா வந்து அடுத்ததுன்னு சொல்லிட்டு தோக்க வந்து இன்னும் அதிகமாக இது பண்ணிட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது இது நான் பார்த்த நிறைய நியூஸ் அதில் இருந்து கொஞ்சம் ஒரு சில இதில் எடுத்தது தான் நான் இது பண்ணேன். ஒரு கேம்பிளர் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு காசு தேவைப்படுது, பண கஷ்டம் தாண்டி அவன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் எந்த மாதிரி, ஏன்னா ஒரு டோபமின் ரஷ் உள்ள வந்து அவன் வந்து கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆவான். அதோட ஆப்போசிட் அடுத்த சைக்கிள் வந்து டிப்ரெஷன் சைக்கிள். அந்த இதில் வந்து எப்படி ஈஸியாக அவனை புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தன் வந்து இது பண்ணுறான். அப்படிங்கிறது வந்து ஒரு தீமேட்டிக்கான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான் சார். மற்றபடி வந்து வேறு எந்த இதுவும் இல்லை. அந்த வாங்கின கடன் வந்து அவர்கிட்ட வருமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க மைண்ட் என்னன்னா, இல்ல அதுதான் அந்த அதுல அந்த வில்லத்தனம் என்னன்னா, இல்ல அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல தற்கொலையாகவோ ஒரு மரணமா இருந்தால் இந்த பணம் நீங்க லோன் வாங்குறப்ப போட்ட இன்சூரன்ஸ்ல இருந்து வசூல் பண்ணிக்க முடியும்னு ஒரு கிளாஸ் இருக்குது. சூசைட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை சார், இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆப் தரக்கூடிய அவன் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பர்சனல் செக்யூரிட்டி லோன். செல்லாது. அது நீங்க வந்து அதை எழுதலாங்கிற சூசைட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது சார். இதில் அது வந்து சென்சாரில் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இது வெகுஜன மக்களால் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கீழே போடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சூசைட் கிளாஸ்ன்னு ஒரு இருக்குது, அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு இதுவும் கூட, அதாவது இப்போ இந்த லோன் எடுத்து இந்த இன்சூரன்ஸ் இது பண்ணி இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் இது பண்ணால் சூசைடு ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது. அது தாண்டி போச்சுன்னா அந்த சூசைட் கிளாஸுங்கிறது இருக்குது. சூசைட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது சார். அது கீழே போட்டிருக்கேன் சார். அந்த சீனில் இவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லும் போதே வந்து கீழே டிஸ்க்ளைமரில் போட்டிருக்கேன் சார். நான் ஆமாம் சார். இப்போ இன்னொன்று சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே சார், நீங்க வந்து சார், அதாவது சார் நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். நம்ம அதுக்காக படம் பண்ணல. ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நாம வண்டி லோன்ல இருந்து எந்த லோன் வாங்கினாலும் 99.9 அந்த காலமெல்லாம் நம்ம படித்தோம்னு சொன்னால் லோனே வாங்க முடியாது. ஒன்று, யாருமே படித்து கையெழுத்து போடுறதில்லை. எல்லா இல்லை சார், ஒரு அதுதான் சார் கொடுத்தாங்க, அது தர்றாங்க சார். அது நிலத்தை பேஸ் பண்ணி தராங்க சார். அது தராங்க சார். அந்த கடன் அதை பத்தி நாங்க பேசவே இல்லையே சார். அதை பத்தி பேசவே இல்லை. இல்ல அவங்க கேட்டாங்க, அவர் விவசாய கடன் பத்தி கேட்டாரு. இந்த படத்துக்கும் விவசாய கடனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஃபிக்ஷன் தான் சார். ஒரு இமேஜினேஷன். நம்ம வந்து நிறைய விஷயம் பார்க்குறோம், அதை வச்சு நம்ம வந்து ஒரு கதையாக எழுதுகிறோம். ஒரு கேரக்டர்ஸு, ஒரு லோன் ஆப் எல்லாமே ஒரு ஃபிக்ஷன் தான். இது இந்த மாதிரி வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது.
இது வந்து ஒரு கமர்ஷியலாக நிறைய பேர் மக்கள் வெகுஜன மக்களில் பார்த்து அவங்க ஒரு கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அவனை இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் இது பண்ணி ஃபிக்ஷனாக தான் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு இது டாக்குமெண்ட்ரி கிடையாது, ஃபிக்ஷன். எல்லா இதுலேயும் ஒரு ஃபிக்ஷன் தான். ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. அது ஒன்று. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம் சார். ஏன்னா இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு என்னோட டீம் தான் முக்கியமான காரணம். ஒரே காரணம். இப்போ என்னென்னா சினிமாங்கிறது வந்து ஒரு மனுஷனோட முயற்சி கிடையவே கிடையாது. ஒரு டீமாக வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த சினர்ஜி அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு நல்ல டீம்னால தான் வந்து அந்த அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தில் ஐ ரியலி லைக் டு தேங்க் மை டீம். சினிமாட்டோகிராஃபர் சபரி, எடிட்டர் பிரதீப், ஆர்ட் டைரக்டர் சஜன், மியூசிக் டைரக்டர் ஜோ கோஸ்டா, மை டைரக்ஷன் டீம் சிவா, வினோ, கிளாட்சன், இவங்க எல்லாமே வந்து எல்லாமே ஒரு என்னை நம்பி, அதாவது நான் ஃபர்ஸ்ட் அவங்க பிலீவ் பண்ணும். ஏன்னா வந்து ஒரு கதையாக நான் போய் சொல்லும் போது வந்து அவங்க பிலீவ் பண்ணி தே ஹேவ் டு அக்செப்ட் த ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ வித் த ஸ்கிரிப்ட். அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஒரு ஐடியாஸ் நிறையா பவுன்ஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்து பண்ணும்போது தான் வந்து அந்த அவுட்புட் வந்து தெரியும். ஸோ ஐ லைக் டு ரியலி தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். எல்லாருமே எனக்கு எல்லா விதத்தையும் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஃபில்ம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ லைக் டு தேங்க் மை டீம் ஹோல் ஹார்ட்டட்லி. அண்ட் இந்த ரெண்டு விஷயத்தை ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜீவானந்தம் சார். அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சப்ஜெக்ட். அதாவது கமர்ஷியலாக வந்து இப்போ ஈஸியாக எந்த ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி ஒரு எப்படி வேணாலும் நம்ம வந்து என்ன வேணாலும் கதை பண்ணலாம். பட் ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் அது நம்ம இஷ்யூவை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரு ப்ரொடியூசரோட இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணாமல் வந்து அவர் டோட்டலி நம்பினார். இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் அங்கே எங்கே வேணாலும் டீவியேட் ஆகலாம். எப்படி வேணாலும் டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் ஹூக்கப் பண்ணி இது பண்ணல. அந்த பிலீஃபுக்கு வந்து ஐ ரியலி லைக் டு தேங்க் ஜேஜி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜீவானந்தம் சார் அண்ட் மை ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி இருக்கிறதே 4 பேர். ஸோ நிவாஸ் நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்கள் பயங்கரமாக நடிக்கணும் சார். ஏன்னா நீங்கள் உங்களோட கேரக்டர் தான் வந்து சென்ட்ரல் ஃபோக்கஸாக இருக்குது. நீங்கள் நடிச்சு தள்ளணும் அப்படிங்கும்போது டக்குன்னு அவர் சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன், எனக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இது பண்ணேன். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் தான் நான் இது பண்ணேன். செகண்ட் வந்து அபிநய் வந்து ஆஃப்டர் ஆக்சுவலி நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது வந்து நான் ரகுவரன் சார் தான் நான் மைண்டில் வச்சு நான் எழுதினேன் அந்த கேரக்டர். எவ்ரி மூவ்மெண்ட் ஐ மீன் நம்ம எழுதும்போது சும்மா அந்த ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணுவோம். ரகுவரன் சார் தான் வச்சு நான் பண்ணேன். அப்போது இது பண்ணும்போது அவரோட இன்டர்வியூ ஒன்று பிஹைண்ட் ரூட்ஸில் நான் ஒன்று பார்த்தேன். நான் ஆக்சுவலி ஓகே இவர் வந்து நல்ல ஒரு ஆக்டர். ஏன்னா இவங்க அம்மா வந்து ஷி ஒன் நேஷ்னல் அவார்ட். நல்ல மலையாளத்தில் வந்து நிறையா படம் நடிச்சிருக்காங்க. சீசன்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஷி காட் நேஷ்னல் அவார்டு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஹி இஸ் யூனோ ஒரு கிஃப்டடான ஒரு ஆக்டர் தான் நான் பார்த்த வரைக்கும். அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, ஈச் அண்ட் எவ்ரி கிளான்ஸ் எவ்ரி இதுவுமே வந்து ஒரு வில்லத்தனம் வேணும் அப்படிங்கும்போது வந்து ஆஸ்ட் ஹிம். அண்ட் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு நிறைய டவுட் இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கதை சொல்லியிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ, டவுட்டோடவே வந்து இது பண்ணார். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் என்னோட ஒர்க்கு. அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் அந்த கேரக்டர் இது பண்ணும்போது வந்து அட் சம் பாயிண்ட் ஐ திங்க் ஹி காட் த கான்ஃபிடன்ஸ். சொன்னார் இது நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. தோ இட் இஸ் நாட் அ வெரி கமர்ஷியலி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இதாக இருந்தாலும் இவர் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் எஸ்தர் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டராக இருந்தாலும் அவங்க வந்து நடிக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. பட் அந்த ஒரு குடும்பத்தை வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒரு 2 சீனில் வந்து இது பண்ணிட்டு போகணுங்கும்போது வந்து பார்த்தோன்னே வந்து ஒரு இன்னசென்ஸ் இது பண்ணும் அப்படிங்கும்போது வந்து எஸ்தர் கேட்டபோது ஷி இமீடியட்லி அக்ரீட். பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் சம்திங் ஷி அக்ரீட். ஸோ தேங்க்யூ ஃபார் அக்ரீங் டு தட். அண்ட் நெக்ஸ்ட் ஆத்விக் ஜலந்தர். ஆத்விக் வந்து எப்படின்னா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டர் சார். அவர் எந்த ஒரு ஆக்டிங் டியூட்டராக வந்து ஒரு கன்னடா ப்ராஜெக்ட்டுக்கு நான் அவரை கூப்பிட்டேன். நான் நிறையா நடித்து காமிச்சார். எஃபர்ட்லெஸ்ஸாக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைடு ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார். அந்த கொஞ்சம் பேர்த்துக்கு ஆக்டிங் சொல்லித்தரணும்னு கூப்பிடும்போது அப்போ தான் நான் வந்து இந்த கேரக்டர் சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு காமிக்கலான ஒரு விஷயம் நீங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு இது பண்ணும்போது வந்து அவர் அகைன் ஸ்கிரிப்ட் கேட்டார். ஸ்கிரிப்ட் சொல்லும்போது வந்து அவர் அக்ரி பண்ணி எனக்கு இதில் வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு படுது அந்த கேரக்டருக்கு. தோ வந்து ஒரு ஹீரோ இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கடைசியில் ஒரு இது இருக்குது அப்படிங்கும்போது வந்து அக்செப்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ அத்விக், தேங்க்யூ நிவாஸ், தேங்க்யூ ஆல் மை டீம். Sorry to interrupt. இந்த
படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சாதகம் பாதகம் தெரிஞ்சு, ஏதாவது மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸு, சின்ன ரன் டைமு, அவங்க தீபாவளிக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்ட் மசாலா ஃபில்ம் எதிர்பார்த்து வந்துட்டு அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. பட் இதுதான் படம். இது வந்து பார்க்குறவங்க வந்து சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் அந்த ஃபில்ம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸ் சார். அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். நான் பண்ண மிச்ச ப்ராஜெக்ட்டுமே அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் கனெக்ட் பண்ணி யாராச்சும் சம்வேர் அது இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸுங்கிறது நான் ரொம்ப அதனால தான் நாங்கள் லிமிடெட் ரிலீஸ் தான் பண்ணுறோம். செலக்டட் சினிமாஸில் ஒன்லி இன் மல்டிப்ளெக்ஸ் அண்ட் பிவிஆர் ஐநாக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறோம் சார். ஸோ ஆமாம் சார். ஆமாம். எஸ் சார். எஸ். OTT there is a demand சார். OTT இல்லை வந்திருக்கு என்கொயரிஸ். எஸ் சார். எஸ். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் த தேட்ரிக்கல், ஏன்னா நாங்கள் தேட்ரிக்கலில் நாங்கள் 2-3 டைம் ஸ்க்ரீன் பண்ணும்போது தேட்ரிக்கல்லே வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கேமரா டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே நாங்கள் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஓடிடி அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் எந்த டெக்னிக்கலி நாங்கள் எந்த இதுலேயுமே நாங்கள் சீப் அவுட் பண்ணல. எல்லா விதத்துலையுமே நாங்கள் வந்து வி புட் 100% எஃபர்ட். சவுண்ட் டிசைனில் வந்து ஆக்சுவலி அவங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது அவ்வளோ அரஸ்டிங்கான ஒரு இதாக இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் அந்த ஃப்ரேமிங் அது எல்லாமே வந்து அரஸ்டிங்காக ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா அப்படிங்கும்போது வந்து கேமராவும் வந்து ப்ரீத் பண்ணும் சார். அதில் ஒன் ஆஃப் தி நான் அது பிலீவ் பண்ணுறேன். ஒரு படத்தில் வந்து கேமரா தான் வந்து இட் கேப்சர்ஸ் த ஸ்டோரியை ஃபார்வர்ட் பண்ணுறது. இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் டில்ட் வச்சு எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ரிசீவ் பண்ணுவாங்க ஆடியன்ஸு. அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலி எந்த ஒரு இதுலேயுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ தியேட்ரிக்கலாகவும் இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓடிடியில் வரும்போது வந்து மக்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும்.